தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் பொதுவாக யாருக்கு இருக்கிறது அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயம் கேள்விக்குறியா இருக்குது. பெரும்பாலும் சில விஷயங்கள் நம்மளும் சில விஷயங்கள் ஆராய்ச்சி நம்ம செய்திகள் சிந்தனைகள் எடுக்கப்படும் போது பெரும்பான்மையான சட்டங்களை ஃபாலோ பண்றது இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏறக்குறைய நீதிமன்றம் இந்துக்களுக்காக மட்டுமே செயல்படுதா, இல்லை நீதிமன்றத்துடைய சட்டத்தை இந்துக்கள் மட்டும்தான் பின்பற்றுகிறார்களா, பிறருக்கு இல்லையா, அது பொதுவான மனிதர்களுக்கு இல்லையா அப்படி கேள்விக்குறி வருது. பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான செய்யுது. இப்போ நெல்லையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு ஆக்கிரமிப்பட்ட இடத்துல நீங்க கோவில் பண்ணி துவக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. எங்க நெல்லை மாநகரம் பழையப்பேட்டை மெயின் ரோட்டில் உள்ள கணேச தொண்டைமான் என்பவர் சொந்தமான நிலத்தை சுற்றி போலியான உரிமை கோர்றாங்க. இதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கணேச தொண்டைமான் இடத்தை வக்பாரி சொந்தமானது கூறி ஷகிலா பானு என்பவர் நோட்டல் பேரை அங்க ஒரு கட்டடம் கட்டுறாங்க. இது இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு என்னதுன்னா, இந்த விவகாரத்தில் கணேச தொண்டைமானுக்கு ஆதரவாக 2 நீதிமன்றங்களும் தீர்ப்பு கொடுக்கின்றன. அந்த 2 நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து காவல்துறையின் புகார் எடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். 2 நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் கொடுத்திருக்கு, மேல் நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் கொடுத்திருக்கு. பாருங்க, ஏறக்குறைய எல்லா நீதி கேட்க வேண்டிய எல்லா இடத்துலையும் ஒரு கதை தட்டி உள்ளார். நீதிமன்ற கூட இது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்று வேற வழியே இல்லாம காவல்துறை அலட்சியத்துக்கு வழி இல்லாம இந்த உரிமையாளருக்கு ஆதரவாக இந்து முன்னணி தலைமையில அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில் கட்டலாம், வேற வழி இல்லை, என்ன பண்றது, விநாயகர் கட்டலாம் சொல்லி அந்த பணிகள் முறைப்படி தொடங்கப்பட்டவன பிறகுதான் அந்த இடத்துல முறையான ஒரு அனுமதியை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில், அதாவது இந்த போராட்டத்துல முக்கியமாக ஈடுபட்ட திரு குற்றாலநாதன் அவர்களிடம் இது குறித்த விவரங்களை எல்லாம் நான் கேட்டிருந்தேன். அப்ப அவர் இது குறித்து முழு விவரத்தையும் நமக்கு அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த பழையப்பேட்டை பகுதியில தான், திருநெல்வேலி பழையப்பேட்டை பகுதியில் தான் இந்த இடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 55 சென்ட் நிலம். அது மெயின் ரோட்லயே இருக்கு அந்த நிலம். இது கணேச தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு பாதியப்பட்டது. இந்த நிலம் எப்படி அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, மைனர் இனாம் நிலம் வாயிலாக இந்த நிலம்ங்கிறது அவருக்கு கிடைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனர் இனாம் நிலம். அந்த வகையில அன்னைக்கு இவருக்கு இந்த நிலம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பக்கத்திலேயே மியான் ஷா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி அங்க இருக்கு. அப்ப அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலம், அதாவது இந்த 55 சென்ட் நிலம் வக்ஃபோர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல சொல்றாங்க. உடனே இதை வைத்து அவர் கேஸ் போடுகிறார். இல்ல இது இவர் கணேச தொண்டைமான் அவர்கள். அப்ப அப்படி போகும் பொழுது கணேச தொண்டைமான் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது. சரியா? இப்ப அடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும், கணேச தொண்டைமானுக்கு சாதகமாக கீழ்கோர்ட்ல வந்துடுச்சு. உடனே இதை எதிர்த்து அப்பீல் போறான் துலுக்க, பக்பு சொந்தம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது 2வது தடவை இவங்க அப்பீல் போன இடத்துலயும் இவர்களுக்கு எதிர்ப்பாதான் தீர்ப்பு வருது. இந்துக்களுக்கு ஆதரவாக, அதாவது கணேச தொண்டைமானுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துருது. இந்த சிச்சுவேஷன் இருக்கு. இதை எடுத்து என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல திரும்ப அப்பீல் போறாங்க துலுக்கர்கள் சார்பில். இந்த நிலையில தான் என்னன்னா, அந்த சமயத்துல இங்க முக்தாவளியாக இருந்தது சையத் அலி தஸ்தகீர்னு 2 பேர் இருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே இப்ப இறந்து போறார்கள். இதுல தஸ்தகீர் அப்படிங்கிறவருடைய மகன் தான் இப்போ தற்போதைய முக்தாவளியாக இருக்கிறார். பரம்பரையாக உள்ள முக்தாவளி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். முக்தாவளியாக இருக்காரு. இப்ப அவரையும் இந்த வழக்குல இணைத்திருக்கிறார்கள். வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில எதுவுமே சம்பந்தம் இல்லாம இந்த சையத் அலி என்பவருடைய மகள் தான் இந்த சஹீரா பானு. ஏற்கனவே இந்த இடத்துல இந்த கணேச தொண்டைமான் அவருடைய மகன் தான் இப்ப இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கணேச தொண்டைமான் மகன் அவங்க அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், ஒரு பிள்ளையார் கோவில் கட்டலாம் அப்படின்றது முற்படும் பொழுது, அப்ப என்ன சொல்றாங்க, இந்த நிலத்துல டிஸ்பியூட் லேண்டு, இது கேஸ் நடந்துட்டு இருக்கு, இப்ப நீங்க எப்படி பிள்ளையார் கோவில் கட்ட முடியாது, இதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சட்டப்பிரகாரம் நடக்கக்கூடிய இந்துக்கள் அதை கேட்டு அமைதியாறாங்க. சரி, கேஸ் முடியட்டும், பார்த்துக்கலாம். ஆனால் இந்த நிலையில எதுவுமே சம்பந்தம் இல்லாம, எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத சகீரா பானு அவங்க போலியா ஆவணங்கள் கூட தயாரித்ததா சொல்றாங்க. வச்சு அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை கட்ட தொடங்குறாங்க. அப்ப இந்த பில்டிங் கட்ட தொடங்கினோடனே இந்த கணேச தொண்டைமான் மகன் அவர்கள் அதை எதிர்க்கிறார். இல்ல, இந்த லேண்ட் எனக்கு சொந்தமானது. ஏற்கனவே 2 கோர்ட்டினோட ஆர்டர் இவங்க கையில இருக்கு. 3வதா வழக்கு அப்பீல் போயிட்டு இருந்தா கூட 2 கோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் ஸ்டே எல்லாம் பண்ணல, ஆர்டர் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எப்படி இந்த இடத்துல கோயில் கட்டலாம்,
சரி, எப்படி இந்த இடத்துல வந்து இந்த சஹீரா பானு வந்து கடை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கிறாரு. அதற்கு காவல்துறை, நீங்க எதா இருந்தாலும் நீதிமன்றத்துல போய் பாத்துக்கோங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்கிறார்கள். நல்லா பார்க்கணும். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது துலுக்கேன். நல்லா நீங்க பாருங்க. இதே இந்துவா இருந்தா, இதே சீன் மாறி இருந்தா வேற மாதிரி இருக்கும். அப்போ உடனே என்ன பண்றாங்க, இந்து முன்னணி அவர்கள் சொல்லவுமே, இந்து முன்னணி அவர்கள் அவங்க குற்றாலநாதன் தலைமையில அவங்க போய் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பரிசீலனை செய்துவிட்டு அவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும் பொழுதும் அப்பயும் காவல்துறை வந்து நீங்க போய் நீதிமன்றத்துல பாத்துக்கோங்கன்றாங்க. இதுல மூணாவதா ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்ப வந்து ஏற்கனவே புதிய வக்ஃப் சட்ட திருத்தம் வந்தது. அந்த வக்ஃப் சட்ட திருத்த பிரகாரம் வக்ஃப் நிலங்கள் அனைத்தும் உமீது போர்ட்டல்ல என்ட்ரி போடணும். அப்போ உமீது போர்ட்டல்லையும் இந்த நிலம் பத்தின விஷயங்கள் என்ட்ரி ஆகல. உமீது போர்ட்டல்ல என்ட்ரி ஆறது மட்டும்தான் இனி வந்து வக்ஃப்னு சொல்ல முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப சட்டங்கள்லாம் வந்தாச்சு. அப்போ உமீது போர்ட்டல்ல என்ட்ரா இருக்கணுமா ஆக வேண்டாமா? உமீது போர்ட்டல்ல என்ட்ரல் ஆகல. அப்பயும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வேணா போய் ஸ்டே வாங்குங்க அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர போலீஸ் நடவடிக்கை எடுக்கல இந்த அத்துமீறலை. அப்ப வேற வழி இல்லாத ஹிந்துக்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் கோயில் கட்டுவோம், ஏன்னா நாங்க ஏற்கனவே இது கோயில் கட்டுறோம்னு கேட்டிருந்தோம், இப்ப நாங்களும் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு அவங்களும் இறங்கியிருக்காங்க. உடனே காவல்துறை வந்துடுச்சு. வந்து நம்ம ஃபீஸ் மீட்டிங் போடுவோம், பேசுவோம். எப்பயுமே தான் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலனாலும் அவங்க ஆக்கிரமிச்சிருப்பானுங்க. அப்ப போய் சொல்லும் பொழுது காவல்துறைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப காவல்துறை வரவே வராது. உடனே கவுண்டர் ஆக்ஷனுக்கு இந்துக்கள் இறங்கும் பொழுது வந்துருவாங்க. வந்து அப்பதான் அப்பதான் வருவாங்க. வந்து அப்ப இந்துக்களுக்கு நியாயமா என்ன நடப்பாங்கன்னு தெரியாது. முடிஞ்சா என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் நம்ம பக்கமும் ஒரு 2 கேஸ போடுறது. நீங்க 2 பேரும் போய் அங்க போய் பாத்துங்க அப்படின்னு சொல்றது. பாத்துக்கலாங்க, நீ வா இந்த பக்கம், நீ வான்றத பஞ்சாயத்து பண்றது. அப்ப இந்த இடத்துலயும் வந்ததுக்கு அப்புறம் இவர்களும் வந்து நாங்க விட முடியாது, இது எங்க நிலம் தான், 2 கோர்ட் ஆர்டர் நாங்க வச்சிருக்கோம், அது இவங்ககிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க மீண்டும் இவர்கள் ஸ்ட்ராங்காக போராட்டத்தை துரத்த உடனே அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கான அனுமதியை மறுத்து இப்போதைக்கு 2 பக்கமும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப உத்தரவு போட்டிருக்காங்க. யாரும் இப்ப அந்த இடத்துல எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது. சொத்துக்கு உண்டான ஆவணங்கள் இருந்தும் அவரால் இப்ப பயன்படுத்த முடியாது. இப்ப நம்ம கேள்வி இந்த இடத்துல, இப்ப ஒரு விஷயம் யோசிங்க, கரூர்ல அந்த இனாம் நிலத்தை கொடுக்கணும் பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் நாங்க வந்து அங்க இது பண்ணாங்க, அந்த இனாம் நிலம்லாம் அதை கொடுக்க, அது இனாம் நிலமே இல்லை, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அப்ப ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த இனாம் நிலம் கொடுத்ததுதான் சரி, நீங்க எல்லாரும் குரல் கொடுத்தாங்க, எனது கோவில் நிலத்தை எடுத்து இனாம் நிலம்னு சொல்லி அந்த அதாவது எப்படின்னா அது இனாம் நிலம், அந்த நிலத்தை அவன் விற்கிறதுக்கோ இல்லாத விஷயத்திலேயே நீங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அது என்ன கரெக்டா தெரியாத நிலையில நீங்க அந்த நிலத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க போறோம், அதுக்கான தடையை நாங்கள் நீக்கிறோமோ, என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்ப இங்க கிளியர் கேஸ் இங்க இருக்கு. இப்ப இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இப்ப இங்க வந்து இதை சரிப்படுத்த வேண்டியதானே. இப்ப இந்த நிலத்தை இந்துக்களுக்கு தரல, அவன் ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இங்க வரால கோர்ட் ஆர்டரோட இருக்கு, கிளியர் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க கையில. அப்ப இந்துக்களுக்கு என்றால் ஒரு நீதி, துலுக்கணுக்குன்னா ஒரு நீதி, அதானே இங்க நடந்துட்டு இருக்கு. இதை என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி என்ன அவர் குற்றாலநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பழையப்பேட்டை பகுதியில பல நிலங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண விடாம வச்சிருக்காங்களாம். கேட்டா இதெல்லாம் எங்களுடைய வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த புதிய வக்ஃப் சட்டம் இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாலையும் கூட இவங்க வந்து இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி வச்சுக்கொண்டு இது வரைக்கும் பண்ண விடாம இருக்காங்க. இப்ப கரூருக்காக எல்லாரும் இங்க இருந்து அந்த என்னக்கா ஜோதிமணி, அந்த அக்கா ஜோதிமணி இவங்க எல்லாம் இப்ப அந்த பேசினாங்களே, இப்ப இங்க வந்து பேசணுமா வேணாமா? என்னப்பா, இந்துக்களுடைய நிலத்தை அவங்க எத்தனை வருஷமா ஆண்டாண்டு காலமாக அவங்க குடியிருந்து இவ்வளவு இதோட வச்சிருக்காங்க, அந்த நிலத்தையெல்லாம் நீங்க வந்து இப்ப பதிவு செய்ய விடாம அப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட்டு, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஏன் இப்ப ஜோதிமணி அக்கா போய் பேச வேண்டியதானாங்க? கரூருக்கு மட்டும்தான் பேசுவாங்களா? சரி, இந்த ரமேஷ் அவர்கள் பேசும்பொழுது அவங்க வீட்டுல கல்யாணம் காட்சி நடந்துதான், பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கான், அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு அந்த நிலத்தை வச்சு லோன் வாங்க முடியாம கஷ்டப்படுறது, கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்களாம். சரிப்பா, அப்ப இதே போலதானே இங்க உள்ள இந்துக்கள் இந்த படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீ அந்த வக்ஃபாரியத்துல இருந்து வாங்கி கொடுத்துருக்கலாமே. கோவில் நிலம்னு ஒண்ணே உங்களால ஈஸியா எடுத்து கொடுக்க முடியுது, வக்ஃபாரியம்னு சொல்லி பொய்யா ஒருத்தன் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலும் கூட நீ போய் அதை வாங்கி தர மாட்டீங்க.
அதானே. அப்ப எப்படி இங்க வந்து இருக்கு பாருங்க. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அது எப்படி பரம்பரையா ஒரு ஆள் கோவில்ல அர்ச்சனை பண்ணலாம், அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னால நீங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இங்க பாருங்க, அவங்க அப்பாக்கு அடுத்து பிள்ளையாம் முக்தாவாளியா. பரம்பரை. ஏன் இங்க பரம்பரை வருது? இப்ப அதை கேள்வி கேட்க கூடாது? ஏன் கேள்வி கேட்கல? கேட்க வேண்டியதானே, ஏப்பா பரம்பரை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு என்ன தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே திருச்செந்துறை ஒரு கிராமம் முழுவதுமே எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க அதை தவிர இதே போல எடப்பாடியிலும் இதே போல ஒரு ஒரு இடம் முழுக்க ஒரு முழு இடத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தை வைத்துக்கொண்டு இதுல பல இடங்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று இன்னமும் இந்துக்களை வந்து இந்த மாதிரி பவானி பத்திரப்பதிவு சங்கமேஸ்வரர். பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இடத்தில் பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் இப்ப அதே போல செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களை இவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டு, அதாவது இந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். என்னன்னா இப்ப ஏதோ ஒண்ணு பார்க்க வேண்டியது, இந்த நிலம் வந்தா இது வந்து வக்பாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லிட வேண்டியது அப்படின்னு சொன்னாலே போதும். சொல்லியாச்சுன்னா அடுத்து எதுவுமே யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவர்கள் வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு நில அபகரிப்பு என்பது இன்னைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க தான் இன்னைக்கு இந்த புதிய வக்ஃப் திருத்தம் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல இன்னைக்கு இந்து முன்னணி இந்து முன்னணி இதற்காக முன்னின்று இதுக்கு நம்ம அந்த போராடவில்லை. இந்த இந்து முன்னணி பெரிய இயக்கம்னா இந்த நிலம் நம்மளே இது போயிருக்கும். திரு குற்றாலநாதன் அவர்களை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவோ அநீதிகளை எல்லாம் தடுத்து இந்துக்களுக்காக வாதாட போராடன்று தன் வாழ்வையை அர்ப்பணித்து தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்திலும் அவர் வந்து முன்னின்று இன்னைக்கு நடந்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனால் இந்த வழக்கு என்பதை விடக்கூடாது. போராடி இந்த வழக்கை ஜெயிக்க வேண்டும். இதற்கு இந்துக்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் வந்து இங்க ஆதரவாக இருக்கணும். இந்த இந்துக்கள் ஆதரவாக இருக்கணுங்கிறத நான் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இங்க ஒரு சூழ்நிலை புதுசா உருவாகி இருக்கு தமிழகத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து மதத்தை வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியாக என்னுடைய மதத்திற்கு எதுக்காக இப்ப என்ன பாருங்க, நீங்களே நல்லா பார்க்கலாம். இந்துக்களுக்கு எதிராகத்தான் நீங்க அநீதி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்த பிறகும் அந்த தீர்ப்பை நீங்க அமல்படுத்தி அந்த நிலத்தை நீங்க வந்து எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது. அது நிலவரது எனக்கு மட்டும்தான், இங்க இந்து மட்டும்தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஏன் மதத்தை நான் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அநீதிகள் இங்க இழைக்கப்படும் பொழுது நான் வீட்லயே வச்சு பூட்டிட்டு வந்தேன்னா என்னுடைய இந்து இனம் என்பதே அழிந்து விடுமே இங்க. அதனால தயவு செஞ்சு இந்துக்களையோ மதத்தை நான் வீட்டில் பூத்தி வைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கூட உங்கள் மனதில் தோன்ற வேண்டாம். இல்லை என்றால் நாம் அழிக்கப்படுவோம். இந்துக்கள் இங்கே இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். பல நிகழ்வுகளை நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் வீதியில் வந்து போராட வேண்டியிருக்கிறது. வீதியில் வந்து போராடினால் மட்டும்தான் நம்மளுடைய உரிமையை நாம் இங்கே பெற முடியுங்கிற நிலையில நாம இருக்கோம். அதனால நம்ம ஐடென்டிட்டியை நாம என்னைக்கும் எடுக்கக்கூடாது. என்றுமே நாம பெருமை மிகு ஹிந்து என்று சொல்லி போவோம்.